ஹாய் ஒருத்தவங்க இந்த ஃபேஸ் வலி முகம் மட்டும் ஒரு பக்கம் வலின்னு கேட்டிருந்தார் ஒருத்தர். ட்ரைஜெமினல் நியூராலஜி அது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. அது முதல்ல அது ட்ரைஜெமினலான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு வேளை எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துருக்கீங்களா? அது வந்து டியூமர் நர்வ்க்குள்ளே இருக்கிற டியூமர் ஏதாவது இருக்கா? இல்லை நர்வ் மைக்ரோ வாஸ்குலரா இருக்கும் அந்த நரம்புக்குள்ளே ஏதாவது டைலட்டேஷன் ஆயிருக்கா? மோஸ்ட்லி பிபி இருக்கவங்க வருது. அந்த உமன் இருக்காங்களா அவங்க தான் ரொம்ப காமனாக வராங்க சார். வயசானவங்க அதுவும் 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஃபீமேல் உமனுக்கு தான் வந்து அதிகமாக இந்த ஃபேஸ் ட்ரைஜெமினல் அது வந்து கொடுமையாக இருக்கும். ஒரு பேஷண்ட் வந்து நான் அம்பத்தூர் கிளினிக்கில் இருக்கும்போது அப்படியே குத்திட்டே இருப்பாங்க, அப்படியே தட்டிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப முடியல ஆக்சுவலி. சொல்லக்கூடாது, அவர் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டார். எனக்கு வேணாம் என் லைஃப் போதுன்ட்டு. அந்தளவுக்கு அந்த வலி மோசமாக இருக்கும். சில பேர் ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் இருக்கும், சில பேருக்கு வந்து பிபி அதிகமாக இருந்தால் வர சான்ஸ் இருக்குது, சில பேர் இடியோபதி காசு இருக்கும், சில பேருக்கு எதனால ரூல் அவுட் பண்ணணும் எம்ஆர்ஐயில் கிளியராக காட்டி கொடுத்துரும் அந்த இதில். அப்படி இருந்ததுன்னா மேபி நிறைய ஆப்ஷன்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. லைக் மைக்ரோவாஸ்குலர் டீகம்ப்ரஷன் சர்ஜரி இருக்குது, கிளிசரால் இன்ஜெக்ஷன் இருக்குது. அது ஒரு நியூரோலஜிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னி வரைக்கும் வந்து அல்டர்னேட்டிவ் மெடிசனில் ரிசர்ச் போயிட்டுருக்கு. பட் இங்கே நேச்சுரோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அக்யூபஞ்சர் நல்லா இருக்குது, நியூட்ரிஷனல் தெரப்பி நல்லா இருக்குது, பயோ ஃபீட்பேக் நல்லா இருக்குது, சில டீசென்சிட்டிவிட்டி வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட் நேச்சுரோபதியில் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அந்த ஃபேஸோட பெயினை வந்து கம்மி பண்ணும். இது வந்து ஒரு சோர்ஸை பொறுத்து, இது எதனால் வந்ததோ அந்த சோர்ஸை பொறுத்து மாறும். இப்போ வந்து டியூமர்லாம் இருக்குது, நர்வில் கட்டி இருக்குன்னு நீங்கள் என்ன உட்காந்து பண்ணாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து பாசிபிளாக அதுக்கேற்ற மாதிரி காசு எதனாலன்னு செக் பண்ணிவிட்டு அது பண்ணணும். ஆனால் இது கொடுமையாக இருக்குது. ஆனால் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா பல்லு கடிக்க முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது, ப்ரஷ் பண்ண முடியாது, தொட முடியாது, ஒரு மேக்கப் ஏதாவது போட முடியாது. தொட்டாலே அப்படியே வலி உயிர் போயிடும், அந்தளவுக்கு கத்துவாங்க. நீங்கள் இது நியூராலஜினா நர்வோட பெயின், ஆல்ஜியான்றது பெயின் நர்வு, ட்ரைஜெமினல் ஒரு ட்ரைஜெமினல் ஃபிஃப்த் நர்வ், அந்த நர்வ் வந்து மூளையிலேருந்து வருது, அது கீழே அது பேஸ்லேருந்து பெயின் வந்து. ஸோ கொடுமையாக இருக்கும் அது ஆக்சுவலி. பேஷண்ட் நாங்கள் இன்னைக்கு காலை ஒருத்தரை பார்த்தேன், திடீர்னு அவரும் கேட்கும்போது சரி யோசிச்சு அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குத்துறாரு. இந்த முகம் வலி, முகம் வாதம் வேறு, பெல்ஸ் பால்சி வேறு, அந்த முகம் ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகுது அது வேறு, ஃபேஷியல் பால்சி வேறு. ஃபேஷியல் பால்சின்றவங்க பார்த்தீங்கன்னா அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன். அப்படின்னு என்னென்னா ஸ்ட்ரோக் பேஷண்ட், இப்போ மூளையில் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டுட்டு கை கால் பரலைஸ் ஆகிறவங்களுக்கு வாயு ஒரு பக்கமாக வேறு பக்கமாக ரீப்ஸ் லேட்டர் கான்ட்ரா லேட்டர், அதாவது எந்த சைடு ஆகுதோ அந்த சேம் சைடில் ஃபேஸ் போகும், ஆப்போசிட் சைடில் கை கால் போகும். அது எம்சிஎல் ஆச்சுன்னா அது ஒருத்தருக்கும் மாறும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வர முகவாதம், கண்ணு நல்லா இருக்கும், வாய் மட்டும் ஒரு பக்கமாக இருக்கும், ஸ்லரிங் இருக்கும், தண்ணி குடித்தா ஊற்றும். அதுக்கப்புறம் ஏஜ் ஆக ஒரு 3 மாதம் 2 மாதம் ட்ரீட்மெண்ட் பெருசாக பண்ணலன்னா கூட அது வந்து இப்போ பிரெயினோட இன்ஜுரியை பொறுத்து அது வந்து ரெக்கவரி, அதாவது ஃபிசியோதெரப்பியை சொல்கிறேன். அப்படி ஒரு வேளை சில பேர் வந்து நியூரோலஜிக்கல் அப்ரோச்சு கம்பல்சரி பார்த்தோம். நியூரோலஜிஸ்ட்டை பார்த்து நீங்கள் அதை மெடிசனில் ஸ்டார்ட் பண்ணி அது ஏர்லியாக திருப்பி ஃபர்தராக அது ஒரு வேளை கிளாட்டா இல்லை ப்ளீடிங் அதிகமாக ரொம்ப ஆச்சு, லைக் அந்த ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம், பிபி அதிகமாக, அந்த மாதிரிலாம் தான் உடனே ஒரு அட்மிட் ஆகிட்டு நீங்கள் அதுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக மெடிசன் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வரும் அந்த ஃபேஸு. அது கொஞ்சம் இப்போ வாய் கோவணம் இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கை கால் பேரலைஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசியோ ஹெல்ப் பண்ணணும் நல்லா. அது வந்து ஃபேஷியல் பால்சி. ஆனால் 2 பக்கம் அது ஒரு பெரிய கதை. அது ஒரு நர்வ் 2 பக்கமும் அப்பர் குவாட்ரண்ட் சப்ளை பண்ணுறதுனால கண்ணு ஒன்றாகாது, வெறும் வாய் மட்டும்